Very good evening to everyone. Today we are going to discuss about Today we are going to discuss two types of current affairs here. First one analytical, second one is fact. Yes. One by one we are going to discuss about that. Yes. The first news is with respect to the 17th Annual Science and Technology in Society, short form STS Forum, hosted by Japan at Kyoto. Display பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So STS Forum 2020 17 annual meeting பொறுத்து மெட்டீரியல் டிஸ்கஸ் பண்ண போறோம். Yes. Let me discuss about the fact news today one by one. The Nobel Prize 2020 in the physics category has been awarded to Roger Penrose, while the other half Janki awarded to Andrea Kass and also Reinhard Jensen. The three scientists have been awarded the prestigious prize for their groundbreaking discoveries about the black holes. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ 6 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் என்ற 6 துறைகளில் இந்த அவார்டு கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த இயர் 2020க்காக ஜாயிண்ட் டுகெதரா 3 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, ஸோ ஃபார் பிசிக்ஸ்க்காக அவங்க இந்த அவார்டு ரிசீவ் பண்றாங்க ஃபார் டிஸ்கவரிங் தி பிளாக் ஹோல்ஸ். எஸ், இதுதான் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டகரிக்காக இந்த அவார்டு வாங்குறாங்க, எதை ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. The title winners namely so Roger Penrose and also Andre Kass and also Reinhard Jensen. Yeah, subsequent so physiology or medicine. So it was awarded jointly to Hervé J. Alter and Michael Huntington and Charles M. Rice for the discovery of hepatitis C virus. So already நம்ம ஃபைன் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, என்ன ஃபைன் பண்ணிருக்காங்க. எஸ், so hepatitis C virus finded by the and awarded with respect to the honor Hervé J. Alter and Michael Huntington and Charles M. Rice. இவங்க பேரும் எதுக்காக இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, என்ன கேட்டகரியில என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை மறந்துடாம ரிமெம்பர்ஸ் பண்ணுங்க. ஸோ ஃபேக்ட்ல நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சரிங்க. நெக்ஸ்ட் நியூஸ். The foreign minister for all Quad countries, namely India, US, Japan and Australia, scheduled to meet today in Tokyo, Japan's capital city. The 4 Quad foreign ministers are expected to discuss regional issues and collectively affirm the importance of maintaining a free, open and inclusive Indo-Pacific. Yes. So நம்ம எல்லாருக்குமே தெரியும். So Quad countries அப்படின்னா இந்தியா, US, ஜப்பான் and ஆஸ்திரேலியா. So மீட்டிங் எங்க நடத்துனாங்கன்னு பாருங்க, டோக்கியோ இன் ஜப்பான். ஸோ இதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த ஜப்பான் அப்படின்னா டோக்கியோ எழுதிருவீங்க இல்லையா? சரிங்க. ஸோ என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ரீஜனல் இஷ்யூஸ் அண்ட் கலெக்டிவ்லி அஃபார்ம் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இன்க்ளூசிவ் இந்தோ பசிபிக்ஸ். ஸோ இந்த விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது சப்ஜெக்ட் நேம் மட்டும் இல்லாம என்ன பர்பஸ்க்காக மீட்டிங் நடத்தினாங்க, என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க, எந்த கேபிட்டல்ல எங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இப்படி ஃபேக்சுவலா நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் அண்ட் நியூஸ் டிஸ்கஷன்ல இருந்து நம்ம நிறைய ஃபேக்சுவல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி ட்விஸ்டா மேக் பண்ணாலுமே நம்ம கிறிஸ்டல் கிளியரா ஆன்சர் சொல்லிட முடியும். இன்னொரு காலங்களில் கேள்வி வந்து ரொம்ப டைரக்டா கேட்டுட்டே இருப்பாங்க. எப்படின்னா இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி இஸ் நாட் இன் தி லிஸ்ட் ஆஃப் தி குவாட் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. நம்ம படிச்சிருப்போம் இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா இவங்க தான் குவாட் கண்ட்ரிஸ் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஒமிட்டடான கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்குள்ள விஷயங்கள் அப்படி இல்லை. ஸோ ரொம்ப ட்விஸ்டடா கொஸ்டின் ரொம்ப டெக்னிக்கலா மேக் பண்றதுனால we have to at least discuss all the angles. ஸோ ஒரு நியூஸ்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் நம்ம ஃபேக்ட்ல பார்க்க முடியுமோ அவ்வளவு ஆங்கிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். With respect to the Nobel Prize, already I discussed with you. So what are the angles with respect to category and also discovers and findings and the title names? Yes, title winner name. Yes. Next news. Nidhi Aayog, Ministry of New and Renewable Energy and Invest India jointly organized Virtual India PVH 2020, the global symposium on 6th October 2020. They joined together with the new Nidhi Aayog, Ministry of New and Renewable Energy and Invest India. Yes, namely PVH 2020. Yes. நம்ம எல்லாருக்குமே ஆசிரியர் தினம் தெரியும். செப்டம்பர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தேதி சொல்லல, கடைசியா முடிஞ்சா டிஸ்கஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தேதி சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் டேக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க, அதை யார் ரிசீவ் பண்ணாலும் சொல்லணும், வெறும் தேதி மட்டும் சொல்லக்கூடாது. சரிங்களா? லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தி வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே. இல்ல
So teachers train ஒன்று இருக்கு, world teachers train ஒன்று இருக்கா இல்லையா? Teachers train Sarvil Radhachandran with India. Yes, now we discuss about that. World teachers train observed on 5th October every year. So each and every frequent fact analytical news I already explained you. While you have the sentence likewise observed, we have to capture what about the theme and policy and principle. அப்சர்வ்டு ஒரு டே நீங்க என்னைக்காவது ஒரு கரண்ட் ஃபேக்ட்ல நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எய்ம் இருக்கும், ஒரு தீம் இருக்கும், ஒரு பாலிசிஸ் ப்ரொவிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எஸ், let me discuss about the theme 2020 World Teacher Day is teachers leading in crisis, reimagining the future. Yes, can you cut my point? Yes, let me discuss news in Tamil. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சனை நம்ம எல்லாரும் தெரிந்ததுதான். சோ இதுல என்ன சார் நியூஸ் பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல நிறைய நியூஸ் புதுசா ஒரு ஃபேக்ட் கிடைச்சிட்டே இருக்கு. சோ இன்னைக்கு என்ன அப்படின்னா எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராகவும் விமானம் தயாராக உள்ளது என்றும் நம்ம விமானப்படை தளபதி RKS பதூரியா தெரிவித்துள்ளார். இன்னைக்கு ஹைலைட்டான ஃபேக்ட் யாருன்னா RKS பதூரியா தான். சரிங்களா? எஸ், எல்லாருமே 10th + 2 படிக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்போம். கடைசியா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கடைசியா கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் ட்ரை பண்ணுவோம். கடைசி எதுவுமே இல்லாம ஆவரேஜா ஒரு மார்க் வாங்கிட்டு வருவோம். அது சோ நம்மளாலதான் முடியல, ஒருத்தர் பெட்டரா பண்ணிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்லலைங்க, என்ன சொல்றேன். சரிங்களா? சரிங்க. சோ JEE தேர்வில் மகாராஷ்டிரா மாணவர் முதலிடம். சோ ஒரு பேர் என்னன்னா சிராக் பாலக். சோ புனே பகுதியை சார்ந்தவர். சரிங்களா? சரிங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்பியூட்டுக்குமே ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் சில நீதிகள் வழங்க அது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கமிட்டிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதை எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னா நீங்க விஜய் மூவி கத்தி பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல கூட விவசாயிகளுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து அந்த கமிட்டியோட இதுக்கு தலைவரா போடுவாங்க. அவருக்கு கொடுக்க ரிப்போர்ட்ல தான் பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ஃபர்தர் ப்ரொசீடிங் கோர்ட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிட்டிக்கல் அந்த மூவில இருக்கும் இல்லையா? சரிங்க. அதுபோல கடன்களுக்கான EMI எனப்படும் மாத தவணைகளை ஒத்திவைக்கும் வழக்கின் விசாரணையில் கடன் சீரமைப்பு தொடர்பாக KV காமத் தலைமையிலான நிபுணர் குழுவின் பரிந்துரையை தாக்கல் செய்யும்படி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சோ KV காமத்துடைய நிபுணருடைய அறிக்கைக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ கடன்களுக்கான EMI எனப்படும் மாத தவணையில் ஒத்திவைக்கும் வழக்கின் விசாரணை கடன் சீரமைப்பு தொடர்பாக KV காமத் தலைமையிலான நிபுணர் குழுவின் பரிந்துரை தாக்கல் செய்யும்படி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுல KV காமத் பேர் மறந்துட வேண்டாம். சரிங்க. அடுத்த செய்தி. சோ ரைஸ் 2020 என்னங்க ரைஸ் 2020? வெரி சிம்பிள். செயற்கை நுண்ணறிவின் மூலம் சமூக மேம்பாட்டுக்கான முயற்சிகள் எனப்படும் ரைஸ் 2020 என்ற மாநாட்டை பிரதமர் ஹானரபிள் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் வீடியோ கான்பரன்சிங் மூலமா. சரிங்களா? சரிங்க. ஆல்ரெடி நம்ம ஆங்கிலம் டிஸ்கஸ் பண்ணோம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு அறிவிப்புன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அது தமிழ்லயே இருக்கு. சரிங்களா? சோ அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ஹார்வே ஆல்டன் அண்ட் சார்லஸ் வைரஸ் மற்றும் பிரிட்டனை சார்ந்த மைக்கேல் ஹட்டன். ஸோ இந்த 3 பேருக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. பிசிக்ஸ்ல 3 பேர் ஆல்ரெடி இங்கிலீஷ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ் பண்ணுங்க. எஸ், அது பிக்சர் ரொம்ப அழகா காட்டுறோம். விவாதிக்க தயாரா UPSC மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாருக்குமே ஒரு இப்போ நிறைய நியூஸ் ஃபேக்டா பார்த்தோம். இந்த ஃபேக்சுவல் நியூஸ் ஒன்னுமே நம்ம எலாபரேட் பண்ண முடியும். ஸோ லுக் லைக் திஸ் பார்க்கணும் அப்படின்னா நோபல் பிரைஸ் 2020 இருக்கு. இதை இந்திய ஆங்கிள் எப்படி எழுதலாம்? ஹூ ஆர் தி டைட்டில் வின்னர் ஆஃப் தி நோபல் பிரைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் நம்ம அழகா எழுதலாம். தமிழ்நாட்டில் இருக்காங்களா, இந்தியாவில் இருக்காங்க எழுதலாம், என்ன பர்பஸா கொடுக்குறாங்கன்னு எழுதலாம், இந்த ஸ்கீம்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, என்ன இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு, இதோடைய தொலைநோக்கு பார்வை என்ன, ஸோ அதோட பாலிசியோட ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன ரெமுனரேஷன்ஸ் என்ன அவார்ட்ஸ் வேல்யூ என்ன. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும். சோ ஃப்ரம் த ஃபேக்சுவல்ல இருந்து ஒரு சில நியூஸ் எடுத்து நாங்க உங்களுக்கு யூபிஎஸ்சில எப்படி மெயின்ஸ் எழுதலாங்கிற ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா அவங்க எடுத்து காட்டுறோம். இது போல நீங்க ஓனாவே எழுதலாம். இப்ப நாங்க சொன்ன மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை. அண்ட் விக்கிபீடியா அதர் சோர்ஸ் நியூஸ் பேப்பர்ல ஹிந்து அண்ட் ஆல்சோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கிடைக்கிற மாதிரி அப்படியே நியூஸ் நீங்க அப்படியே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதை படிச்சு புரிஞ்சு உங்களுக்கு என்ன விஷுவல் வருதோ அதை நீங்க லைவா நீங்க கொடுக்கலாம் இல்லையா? ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் மூவி டைரக்ட் பண்ற மாதிரி ஒரே விஷயம், பட் ஸ்கிரீன் பிளே டிஃபரெண்ட் பை டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அதை ஏற்கிற மாதிரி நாமளும் சொல்லக்கூடிய விஷயங்களை அதனுடைய தீம் மாறாம அதனுடைய அப்ஜெக்டிவ் மாறாம சோ நம்முடைய என்ன சொல்றது நம்முடைய சப்மிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் கிளியரா அண்ட் ரொம்ப தெளிவா இருக்கணும். சோ அதுக்கான ஒரு ட்ரையலா தான் இந்த வீடியோ நாங்க ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சரிங்க. நீங்க எந்த நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? எஸ், வாட் இஸ் தி நியூஸ் டுடே we are going to discuss with respect to the UPSC categories. Yes, the first I have discussed right with you 17th annual Science and Technology Society Forum. Yes, what about the meaning and what is the present fact, sir? Is under the category of the Science and Technology subtitle
and maybe expect in the mains examination paper number 3 and GS3 we may expect that this type of questions. Yes, what is the present fact? Always I explain my present fact is with respect to the depending upon the newspaper. Yes, the present fact I got that from Times Now. Yes, India participated the Science and Technology Ministerial Roundtable organized in the 7th Annual Science and Technology and Society Forum. Yes, 17ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு கருத்தரங்கு, அவ்வளவுதான். மருத்துவம் மற்றும் அதனுடைய மகத்துவம் சொல்ற மாதிரி நவீன மருத்துவனுடைய மகத்துவத்தை பத்தி ஒரு கருத்தரங்குல நம்முடைய இந்தியாவும் கலந்துருக்காங்க இல்லையா. இது இந்த வருஷம் யார் இந்த கோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜப்பான் கோர்ஸ் பண்ணிருக்காங்க. இது எப்ப நடக்கும் சார்? எவ்ரி இயர் இன் ஃபர்ஸ்ட் சண்டே அது ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் முதல் சண்டேல அது நடத்துறாங்க. அண்ட் இது எங்க நடக்கும் அப்படின்னா ஸோ கொயட்டோ அண்ட் ஜப்பான் அதுல நடக்கும். சரிங்களா? சரிங்க. ஸோ science and technology heads from the about 50 countries around the world participated. Yes, நாமளும் அதுல கலந்துருக்கோம். And from India, highlighted initiative by taken by India regarding sharing of scientific data and the national data sharing and accessibility policy and open government data portal. Yes, so இந்த கான்ஃபரன்ஸ்ல நாமளும் கலந்துருக்கோம், நம்மளும் சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நியூஸ்ல நம்ம பார்க்கறது. எஸ், the question is crystal clear. What is the present fact? This is the fact. How we have to write about UPSC type of mains examination and how I have to put my explanation. Yes. In view of the above, let me discuss what are the initiatives are taken by India and what about science and technology in society and forum. Yes. The news என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா what are the initiatives are taken by India, என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க with respect to the science and technology and society forum அப்படிங்கறத பொறுத்து, and what does it mean with respect to the science and technology society forum. STS னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. Yes, let me discuss one by one. First I want to explain about the science and technology and society forum. Yes, the science and technology and society forum was inaugurated in the year of 2004. That the aim, number one, to provide new mechanism for open discussion on an informal basis. First. Second one, to build a human network that would timely resolve the new types of problems stemming from the application of science and technology. This is the major aim with respect to the science and technology in society forum. Yes, STS. Yes. Let me discuss about second point, India's role in global science and technology fraternity. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு குவாட் பண்ணேன். என்ன குவாட் பண்ணனா இந்த நியூஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் தி எக்ஸ்பிளனேஷன் சப்மிட்டட் பை மீ. எஸ், என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இந்தியா ரோல் இன் குளோபல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி fraternity. எஸ், the first one, scientific data sharing with the partner nations is being considered for inclusion in science and technology and innovation policy, short name STIP 2020 being framed. Yes, this is initiated by the India. Yes, and second one, international cooperation. That means with respect to the international cooperation, India gives extraordinary importance to international cooperation with respect to the science and technology for the development and for addressing challenges of health, water, energy, environment, climate change, and communication, and the natural disasters. Yes, can you cut my point? This title has been must needed with respect to the international cooperation. Likewise, health dispute, likewise health, water, energy, environment, climate change, communication, and natural disaster. Yes, what are some examples such? Yes, I put some quote with respect to example that mean ITER, TMT, and MI. That mean MI means mission innovations. Mission innovation என்ன அப்படின்னா நான் இன்னொரு பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். First let me know about that examples clearly. Yes, what about the mission innovation? It's a very simple. Mission innovation is a global initiative. I'm going to highlight. I'm going to quoting here. Yes, this point must be important. So, too important. Mission innovation is a global initiative to accelerate public and private clean energy innovation to address climate change, make clean energy affordable to customers, and create green job and commercial opportunities. Yes, it was announced by Bill Gates in COP21 on 30 November 2015 on the stage with President Obama and the President Hollande from France. உங்களுக்கு ஒபாமான்னு தெரியும், அவர் எந்த நாடுன்னு தெரியும் இல்லையா. Hollande அப்படின்னா France. Yes, Prime Minister Narendra Modi from India. Yes, at that launch 24 countries committed to double their respective
clean energy research and development over the 5 year up to 2020. Yes, 2015 start பண்ணி 2020 முடிக்கிறதா சொல்லியிருக்கோம். Yes, this is the vision of that mission innovation, accelerating the clean energy revolution. Yes, the point is must accelerating the clean energy revolution. Yes, so these are under the category of the science and technology in society forum. Yes, so now we are discussing about that what are the role in global science and technology fraternity has been taken by India. Yes, let me discuss about the example mission innovation first. I hope that you can understand about what is the mean and what is the responsibility with respect to the mission innovation. Yes, with respect to that, mission innovation was announced in 2005 to pioneering efforts by India, France, and USA. Yes, to combat climate change. First, number two, mission innovation is a global initiative of 24 countries and the European Union to dramatically accelerate global clean energy innovation. Let me we discussed about that with respect to the mission innovation. Yes, let me discuss about that ITER. That means as an international thermonuclear experimental reactor. Yes, ITER and subsequent TMT 30-meter telescope. Yes, these are some examples. What are the international cooperation with the support? What are the initiatives taken by that India government? Yes, we'll discuss about that for COVID-19. What are the steps has been initiated? Yes, vaccine for the coronavirus are in advanced phase of trial in India also, and India has the capacity to supply the vaccine to a major part of the humanity. Yes, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரைமரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடிஸ்லாம் நிறைய நம்ம தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. So we take that some responsibility with respect to science and technology. So in society, yes. And national data sharing and accessibility policy. What about that, sir? NDSA, that means National Data Sharing and Accessible Policy, adopted in the year of 2012. It was set up towards making non-sensitive government data accessible online. The main thrust of the policy is to promote data sharing and enable access to Government of India owned data for national planning and development and awareness. This is the main thrust of that policy, namely National Data Sharing and Accessibility Policies. Yes, India 2012. Subsequent, the Open Government Data Portal. Yes, what is mean? That mean as part of the Open Government Data Initiative, data.gov.in was launched in the same year 2012. Yes, and finally, let me discuss about that International Solar Alliance. Yes, as an international Indian initiative that was launched in 2015 in Paris, France, with objective to collectively address a common challenge to the scaling up the solar energy in ISA member countries. ISA members means International Solar Alliance. Yes, can you cut my point? Yes, so these are the steps that has been initiated by India. Yes, likewise ITER, International Thermonuclear Experimental Reactor, and TMT, 30-meter telescope, and MI, mission innovation, and national data sharing and accessibility policies, and open government data portal, and International Solar Alliance. Yes, can you cut my point? Yes. அவ்வளவுதாங்க. ஒரு நியூஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல என்ன கிறிஸ்டல் கிளியரா நம்ம எக்ஸ்பிளேஷன் சொல்ல விரும்புறோமோ அதை நம்ம தெரியப்படுத்த முடியும். இதை படிக்கிறவங்களுக்கு முழுமையா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். லுக் லைக் யூஸ் எப்படின்னா மெயின்ஸ் பேப்பர் நம்ம எழுதும் போது உங்க மெயின்ஸை கரெக்ட் பண்றவங்களுக்கு எந்த பிரைமரி எந்த தீம்ல இருந்து என்ன அப்ஜெக்டிவ வந்து நீங்க எலாபரேட் பண்றீங்க, என்ன அப்ஜெக்டை நீங்க உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நீங்க உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கணும். கேன் யூ கட் மை பாயிண்ட்? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Now the time for my dear students for your discussion. Yes. Sir, ஏதாவது கேள்விகள் questions doubts இருந்தா கேட்கலாம். யா சுதாகர், good evening சுதாகர். சார் எதுவும் இல்லைங்க சார். ஏதோ கொஞ்சம் எதுவும் இல்ல. ஆணைக்கும் அடிசதுக்கும் சொல்ற மாதிரி 5-6 நாள் வீடியோ பண்ணல. முதல் நாள் எவ்வளவு தடுமாறத பாத்தீங்களா? முதல்ல லைன் போகவே மாட்டேங்குது. கவனிச்சீங்களா சுதாகர்? எஸ் சார். ஃபர்ஸ்ட் லைன் இல்ல சார். ஃபர்ஸ்ட் லைன்ல தடுமாறல. எனக்கு என்னடா எனக்கு இவ்வளவு தடுமாறி எனக்கு என்ன 5 நாள் ஆச்சு இல்லையா? அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நார்மல் ஆயிட்டே. கவனிச்சீங்களா? எஸ் சார்.
10 ஃபேக்ட் நியூஸ் நிமிஷம் வந்து ஒரு நார்மல் 10 நிமிஷம் ஒரு மாதிரி இருந்தது, ஒரு நார்மலா பிக்கப் ஆயிருச்சு. செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், எல்லாமே பழக்கம் தான். மறந்து போச்சுன்னா எல்லாம் தடுமாற்றம் தான் இல்ல. ஏன்னா டைம் நிக்கல, பயங்கர நெக் டு நெக் டைம் ரொம்ப ஹெவியா தான் இருந்தது அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சார் எனக்கு ஏதாவது டவுட் மட்டும் சார். சொல்லுங்க சுதாகர். சார் ஃபேக்ட் நியூஸ்ல நம்ம நோபல் பிரைஸ் பார்த்தோம் சார். ஆமா சார். சார் அது லாஸ்ட் இயருக்கும் வந்து அதே பிளாக் ஹோல் ரிலேட்டடா கண்டுபிடிச்சு தான் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் அதே பிளாக் ஹோல் தான் சார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. போன வருஷம் வந்து கொடுக்கும்போது பிளாக் ஹோல் ஃபைன் பண்ணாங்கன்றதுக்காக கொடுத்தாங்க. இந்த டைம் அதே பிளாக் ஹோல்ல அந்த டார்க்னஸ் உடைய சீக்ரெட்டை வந்து ஃபைன் பண்ணாங்கன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ரிலேட்டிவா தான் இருக்கும், சடனா மாறி போகாது, ஒரே ட்ராக்ல தான் போவாங்க. ஒரு மைல்டா சில சேஞ்சஸ் தான் நிறைய அவங்க இனிஷியேட்டிவா ஃபைன் பண்ணி முடிக்கிறாங்க. ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வைரஸ் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் சில சில சேஞ்சஸ் தான் இல்ல. சில சிம்டம்ஸ் அண்ட் சில என்ன சொல்றது, சில புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டுமே அதை சேஞ்ச் பண்ண பாசிபிளா இருக்கு. அதனாலதான் சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, சில பேருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. இதே காய்கறியில அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கான்னு நம்ம கேட்கிறோம். சில புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் வந்து ஒரு ஹியூமன் செல்ஸ்ல வந்து வேரியேஷன் ஆகும்போது அது நிறைய ப்ராப்ளம் ஏற்படுத்துது இல்லையா. சோ அது மாதிரி இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்சிக்வெண்ட் அனலிட்டிக்கலா தான் பின்தொடர்ந்த ஒரு தொடர்ச்சியா தான் போய்கிட்டே இருக்கும் சார். சார் இதுவும் 1960 ல இல்லைன்னா 1G ல இருந்து 2G வந்திருக்க மாட்டோம், 2G ல இருந்து 3G வந்திருக்க மாட்டோம், 3 ல இருந்து 4 வந்திருக்க மாட்டோம். இப்போ let me come to 5 இல்லையா. 5 சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 6 இயர்ஸ் வந்துட்டு இருக்கு. சரிங்க சார். ஆனா நம்ம கண்ட்ரிக்கு அதெல்லாம் அடாப்ட் பண்றது கஷ்டம் சார். எங்கங்க 4G டவர் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு இன்னமும் அந்த காலத்துல ட்ரங்காலே பேசிடலாம் போடுங்க. 4G டவர் கிடைக்க மாட்டேங்குது. பேரு தான் 4G, ஆனா டவர் என்னமா பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. இதுக்கு பிஎஸ்என்எல் லேண்ட்லைனே பரவாயில்ல போடுங்க, காது வச்சு ஹலோ ஹலோன்னு கத்திட்டு போயிடலாம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிடலாம். சரிங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த நியூஸ் புரிஞ்சதா? எப்படி மெயின்ஸ் நீங்க எழுதணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூபி ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாரா இருக்கீங்களா சுதாகர் தவிர்த்து? எஸ், வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதான் சார் டவுட் இல்லைன்னு சொல்றேன்ல சார், நீங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க சார். ஏன் சார் ரொம்ப இருக்கீங்களா? ஏதாவது நீங்க கேட்பீங்க, கிளாரிஃபை கொடுத்துடலான்னு தான் சார். இந்த டைம் क्वेश्चन பேப்பர் சார் ஃபேக்ட்ஸ் நியூஸ் எல்லாமே சொல்லுங்க. ஃபேக்ட் நியூஸ் எல்லாமே ஃபேக்ட்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல பாத்துட்டோம் சார், அதனால பிரச்சனை இல்ல. இந்த மெயின்ஸோட தான் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து படிச்சதா சார். 4 நாள் சொன்ன மாதிரி கேப் ஆயிடுச்சு. ஆமா, எனக்கே தடுமாறிச்சு நீங்க. நான் சொல்லும்போது சொல்லணும் முதல்ல, அதனால இது ஒன்படி படிக்கணும். ஆமா கண்டிப்பா. வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறது ஒரு நல்ல நியூஸ் தான், அந்த தீமுமே நல்ல நியூஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் லீடிங் இன் கிரைசிஸ் அண்ட் ரீஇமேஜினிங் தி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது நல்ல நியூஸ் தான். எஸ், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். சார் ஆனா இதுக்கப்புறம் क्वेश्चन பேப்பர் நம்ம ரொம்ப டஃபா தான் சார் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஐயோ, யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆல்வேஸ் டஃப் தான். அந்த தடவை எல்லாமே டஃப் தான். இல்லைங்க சார், இந்த டைம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப டஃபா கிரிட்டிக்கலா வச்சாங்க சார். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் பண்ணி தான் மெயின்ஸும் வருது, பிலிம்ஸும் வருது. ஆனா கரண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடா இப்ப நம்ம பாக்குறோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சயின்ஸோட கான்செப்ட் எல்லாமே பாதி பேருக்கு நிறைய பேருக்கு புரியவே புரியாது. என்ன விஷயம் எடுக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே புரியாது சார். ஒரு சில क्वेश्चनல ஆன்சர் டைரக்டா கொடுத்துட்டு அதுல ஒரு சில வார்த்தையை மட்டும் வச்சு ஆன்சரா கேட்டிருக்காங்க சார். இந்த டைம்ல ட்விஸ்ட் மேக் பண்றதா வேற என்ன? கிளியரா உங்களுக்கு எதுவுமே क्वेश्चन ஸ்டேட் பண்ண மாட்டாங்க இல்லையா. தெளிவாக கேள்விகள் கேட்டா பதில சீக்கிரமா கொடுத்துருவோம். ஒரு ட்விஸ்ட் மேக் பண்ணாதான் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியாது. அவங்க கேள்வியும் கொடுத்துருக்காங்க, பதிலையும் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ட்விஸ்ட் வச்சு கேக்குறாங்க சார். இப்போ கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. அப்புறம் என்னங்க கண்டுபிடிக்கணும்னா ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணணும். பெட்டரான என்ன சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க திங்கிங் கேபிலிட்டிக்கு நாங்க புரிஞ்சுக்குவோம். அதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? கேள்வி அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. ஆப்ஷன்ல நீங்க ஒரு அரைவல் வருவீங்க. அந்த வரக்கூடிய அரைவல் ஆப்ஷன் வச்சு உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த அளவு இருக்குங்கிறத அவங்க ஃபைண்ட் பண்றாங்க. ஆமாங்க சார். should be known that இது நமக்கு கேள்விகளும் தெரியும், பதில்களும் தெரியும். பட் என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஆமாங்க சார். செகண்ட் பேப்பர்ல நம்மளோட மென்டல் பிரஷர் நல்லாவே செக் பண்றாங்க சார். அதுல ஐயோ கடுமையா இருக்குங்க. அதான் சொல்றேன், மேத்ஸ் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்றது முதல்ல மேத்ஸ் படிக்கணும். மேத்ஸ் சொல்லுவாங்க சார், பொலிட்டி படிக்கணும், எக்கனாமிக் படிக்கணும். அதை படிச்சு என்ன செய்ய போறீங்க?
அத படிச்சா அது அனலிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிள் வரணும், திங்கிங் கேபிலிட்டி வரணும். புரியுதா சுதாகர் உங்களுக்கு? எஸ் சார் எஸ் இப்போ சார். மேக்ஸ் நல்லா நீங்க வெரைட்டி ஆஃப் சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இமேஜின் அண்ட் திங்கிங் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நேச்சுரலா மாறும். இப்போ நான் நியூஸ் இவ்வளவு எலாபரேட் பண்றேன் இல்லையா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? திங்க் பண்றேன், அவ்வளவுதான். புரியுதா சுதாகர் உங்களுக்கு? எஸ் சார். ஒரு நியூஸை பார்த்து நான் சொல்ல ட்ரை பண்றேன், என்ன சொல்லலாம், இதுல என்ன சொல்ல முடியும், இது எப்படி கொடுக்கலாம் ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். அப்போ என்னென்ன ஆங்கிள்ஸ், அந்த ஒரு சின்ன இமேஜின் அண்ட் திங்கிங் கேவல் வந்து மேக்ஸ் படிச்சா நேச்சுரலாவே வரும். அதனாலதான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன், முதல்ல மேக்ஸ் படிங்க. ஆனா எல்லாரும் என்ன விரும்புறாங்க, நாங்க யூபிஎஸ்சி முதல்ல ஹிஸ்டரி படிக்கணும் சார், இல்லாட்டி நாங்க ஜியோகிராஃபி படிக்கணும் சார், இல்ல பொலிட்டிக்கல் படிக்கணும் சார். ஏன்னா பொலிட்டிக்கல் ஒரு டைம் படிச்சாலும் புரியாது, மேக்ஸா ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட படிச்சு ஈஸியா எழுதிடலாம் சார். பொலிட்டிக் எனக்கு கேட்டா பொலிட்டிக்கல் தான் எனக்கு ரொம்ப டஃப். ஏன்னா அது ரொம்ப கான்சிக்வென்ஷியல் லிங்க் நிறைய இருக்கும் சுதாகர் பொலிட்டிக்கல் நியூஸ்ல பொறுத்த வரைக்கும். ஆமாங்க சார். இப்ப கூட டக்குன்னு சொல்ல முடியாது பாருங்க. கவர்னன்ஸோட கவர்னரோட ஆர்டிகல் டக்குன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன ஆர்டிகல்லாம் கவர்னன்ஸோட ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? வாட் ஆர் தி ஆர்டிகல்ஸ் எக்ஸ்பிளைன் அபௌட் தட் கவர்னன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்ல மாட்டோம். அது சீக்வென்ஸா யோசிச்சு சொல்லுவோம். ஆமாங்க சார், கொஞ்சம் டைம் எடுத்துக்குது சார். டைம் ஆகும், கண்டிப்பா டைம் ஆகும் இல்லையா? எஸ் சார். நிஜம்தான். எல்லாரும் கூகுள் சார். கண்டிப்பா. ஆனா பொலிட்டிக்கலா என்ன கேட்டா நான் ரொம்ப டஃப் தான் சொல்றேன். படிக்க ஈஸியா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். நிறைய ட்விஸ்டபிள் மேக் பண்ண முடியும், நிறைய முடிச்சுகள் நம்ம போட முடியும். சோ புரியுதா உங்களுக்கு? இந்த டைம் பிளேஸ்ல இருந்து ட்விஸ்ட் வைக்கல அந்த அளவுக்கு. மேக்ஸ் தான் பிரைமரி யுஜி பிஎஸ்சி மேக்ஸ் தான். நான் மேக்ஸ் ட்விஸ்டட் அரைஸ் நான் பார்த்த क्वेश्चனை விட பொலிட்டிக்ஸ்ல நான் பார்த்த क्वेश्चंस வந்து ரொம்ப ட்விஸ்டடா இருந்தது. அப்ப இந்த அளவு கேள்வி முடிச்சு போட முடியுமா அப்படிங்கிறது நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் பாலிடிக்ஸ்ல. சார் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் பாலிட்டிக்ஸ் மிக்ஸ் பண்ணாம கேட்டாங்க சார் நிறையவே. கண்டிப்பா கண்டிப்பா. எங்கயாவது என்ன ஞாபகம் வந்ததா சுதாகர் உங்களுக்கு क्वेश्चन பாக்கும்போது? எஸ் சார், 2-3 கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணாங்க ஆன்சர் வந்துச்சு சார். கண்டிப்பா அந்த ஆங்கிள் நம்ம பாக்குறோம். நானும் அப்படி ரொம்ப பொறுமையா தான் நானும் ட்ராக் பண்றேன் நியூஸ். என்ன கரெக்ட்டா? ஆமாங்க சார். அந்த 3 क्वेश्चन பாக்கும்போதே நான் இந்த வீடியோ தான் எடுத்தேன். எங்கயோ என்னைக்கோ நம்ம கேட்டதுக்கு அதுல இன்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு மெமரி ஆயிரும். சரிங்க, டிஸ்கஷன் பொறுமையா மற்றவங்களும் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சரிங்க, சோ நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இல்லல? நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல? இல்ல சார். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், சீக்கிரமே எல்லா குறைகளையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்க. சோ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்தம் புரிதரும். சோ சூழ்நிலைகளை பார்த்து காலநிலைகளை பார்த்து நம்ம படிக்காம இருக்கோம், நம்ம கம்மியா படிச்சிட்டோம், படிக்கலன்னு சொல்லி எக்காரணத்தை கூட யாரும் பின்வாங்காதீங்க. தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சா நிச்சயம் உங்களால் நிச்சயம் ஒரு நாள் வெல்ல முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம். Good night to everyone. Thank you so much. Thank you sir. Thank you sir.